நம்ம ஒன்றை நினைவு கூற வேண்டும். புண்ணியம் எதுவோ, தேவனுக்கு புகழ் சேர்ப்பது எதுவோ, ஆமென், தேவனுக்கு பிரியமானது எதுவோ அதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. இப்படிதான் நம்ம உள்ளத்துக்குள்ளேயும் நல்ல சிந்தை, கெட்ட சிந்தை என்பது இருக்கிறது. ஒரு நிலையா சொல்லலாமா? எதற்கு நீங்க தீனி கொடுக்குறீங்களோ அது ஜெயிக்கும். ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு ஒருத்தங்க உங்களுக்கு செய்வன வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சூனிய வச்சுட்டாங்க. இப்போ ஒருத்தன் எனக்குள்ள வச்சுட்டான்னு நினைச்சிட்டே இருந்தேன்னா நீ என்ன பண்ற? அதுக்கு தீனிய கொடுத்து பவர சாப்பாடு போட்டே இருக்க. அப்ப அது என்ன பண்ணும்? அது உயிர் பெறும், அது வல்லமை பெறும், அது கிரியை செய்யும். வரலையே சொல்லலாமா? ஆனா அதுக்கு பதிலா நீங்க சொல்லணும், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, நான் தேவ பிள்ளை, தேவனின் சகாயர், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய வழிநடத்துதல் என்னோடு கூட இருக்கிறது, அவருடைய பரிசுத்த பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறது, நான் ராஜா வீட்டு பிள்ளை, நான் ராஜாதி ராஜாவின் தேவ பிள்ளை அப்படின்னு நீங்க அதற்கு உணவு கொடுக்க அது ஜெயிக்கும்.